அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு வலிமாஸ் மினி vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம மினி vlogல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். பாவக்காய் ட்ரை ரோஸ்ட் ஃப்ரை இது எப்படி செய்கிறதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சீரகம், காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 2 பல் பிக் சைஸ் பூண்டு கட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் அப்புறம் கட் பண்ணியிருக்கிற பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுறது பெரிய பாவக்காய், சின்ன பாவக்காய் இங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் நான் இந்த பாவக்காய் யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதில் பெருங்காயம், பூண்டும் நான் ஏன் சேர்த்துருக்கேன்னா இது கொஞ்சம் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம பெருங்காயம், பூண்டு ஆட் பண்ணால் கொஞ்சம் வந்து அது இருக்காது. ஸோ இப்போ நம்ம நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 50% குக் ஆகிடுச்சு. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கிறனால நான் கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி விட்டுட்டு இன்னும் நல்லா வந்து ஃபுல்லாக 100% குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் இருந்தனால தண்ணி வற்றுற அளவுக்கு நான் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ சாட்டே பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரையாக ஆகும். ஸோ பாவக்காய் ட்ரை ரோஸ்ட் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம சாதத்தோடையே போட்டு அப்படியே பெனஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அன்பாக்சிங் தான். ரொம்ப நாளாக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். ஸோ ஒரு வழியாக ஆர்டர் பண்ணது இப்போ தான் டெலிவரி ஆச்சு. ஸோ அதுதான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மை நியூ கட்டிங் போர்டு. ஸோ ரொம்ப ஹேண்டியாக கம்ஃபர்டபுளான ஒரு கட்டிங் போர்டு வந்து தேடிட்டுருந்தேன். ஸோ ஷாப்ஸில் எங்கேயுமே இங்கே கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு கட்டிங் போர்டு இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால ஈஸியாக அக்சசபிளாக இல்லை. ஸோ அதனால் இது வாங்கிட்டேன். ஸோ நியூ டு மை கிச்சன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவினிங் எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு. எங்கே வந்திருக்கேன் பார்த்திங்கன்னா பார்லர் தான். ரொம்ப நாளாக இது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பெடிக்யூர் தான். ஏன்னா என்னோடய ஹீல் ரொம்ப க்ராக் ஆகிடுச்சு, ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வீட்டில் சுத்தமாக டைம் இல்லை. பையனையும் வச்சுட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெடிக்யூர் பண்ண வந்தேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.